ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கூட்டாஞ்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது திருநெல்வேலி சைடு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. இது பண்ணுறதுக்கு நம்ம நாட்டு காய்கறிகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு கேரட்டு, ஒரு பாதி வாழைக்காய், ஒரு 4-5 பீஸ் முருங்கைக்காய், அந்த மாதிரி. இப்போ நம்ம பருப்பு நான் 100 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி ஊற வச்சு அதை ப்ரெஷர் பேனில் வச்சுருக்கேன். அது தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் 300 கிராம் நான் சாதம் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் நம்ம பருப்பை வேக போட்டாச்சு. அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு பாதி தேங்காய், அதாவது ஹாஃபில் ஹாஃபு, பாதி தேங்காய், ஒரு 4-5 பல் சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு 7லேருந்து 8 வரமிளகா, அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். புளி ஒரு எலுமிச்சை அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் பருப்பு வெந்துருச்சு, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். காய் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், சௌ அந்த மாதிரி என்னென்ன காயெலாம் ஃப்ரிட்ஜில் லெஃப்ட் ஓவர் இருக்கோ அது எல்லா நாட்டு காய்கறியுமே நம்ம இதில் போடலாம். பீன்ஸு, ரேடிஷு, அந்த மாதிரி எது வேணால் போடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி போட்டாச்சு. அப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியும் இதில் சேர்த்துறேன். காய் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நம்ம நறுக்கி வச்சுக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு 100 கிராம், அதையும் இதில் சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம புளி கரைச்சி நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஊற்றிடுறேன். நீங்கள் புளியை குறைச்சிட்டு தக்காளி கூட சேர்க்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் புளி தான் சேர்ப்போம். நம்ம தண்ணி அளவு நம்ம ரெகுலராக சாதத்துக்கு எப்படி 1:3 ரேஷியோ தண்ணி வைப்போமோ அதே அளவை மெஷர் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். புளி தண்ணியும் அதிலே அளந்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட், இதுதான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் தேங்காய், வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் கூட சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அது ஆட் பண்ணாலும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா நம்ம காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரம் கூட இருந்தால் நம்ம போட தேவையில்ல. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம், புளிப்பு, உப்பு இது எல்லாமே முன்னாடி இருக்கணும். அப்போ தான் வெந்துச்சுன்னா அது காய்கறிலாம் அப்சர்வ் பண்ணும்ல அந்த காரம் உப்பெல்லாம். அப்போது வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும். காரம் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஏன்னா இதில் நிறைய காய்கறி இருக்கிறதுனால காரம் இழுத்துக்கும். சாதம், பருப்பு எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் சண்டே நம்ம அன்றைக்கி காய் வாங்க போகிறோம், எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த லெஃப்ட் ஓவர் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரே 1 பாட் ரைஸாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நான் தாளிப்பு கொடுத்துருக்கேன். அப்புறம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம், வத்தல் அந்த மாதிரி நம்ம பொரித்து வச்சுக்கலாம். குக்கர் ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறமா 4 விசில் விட்டேன். விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதும் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்ல 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் நீங்கள் விடுங்க. அப்போ இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த தாளிப்பு ரெகுலர் தாளிப்புக்கு பதிலாக நீங்கள் தாளிப்பு வடகம் வச்சு அதையும் நீங்கள் தாளித்து ஊற்றினீங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். வடகம் போட்டு தாளித்தா இந்த மாதிரி நம்ம ஒன்று போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா சூடாக சாப்பிட்றணும். இதுக்கு தயிர் வெங்காயம் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் அப்பளம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும், காரம் சாரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஊறுகாய் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம்.
இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷலான ட்ரெடிஷ்னல் கூட்டாஞ்சோறு ரெசிபி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.